வணக்கம். கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் ஃபோட்டோஸு இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது கூகுளோட ப்ராடக்ட்டு. உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாத்தையுமே பத்திரமா கூகுள் ஃபோட்டோஸில் உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எவ்வளோ ஃபோட்டோனாலுமே உங்களால் கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் தெரியாத சில செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாமே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த டேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்கப் அண்ட் சிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் மேலே எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு சைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஹை குவாலிட்டி, ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஹை ரெசல்யூஷன். ஸோ இந்த டேப்பை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் தான் உங்களால் அன்லிமிட்டடாக கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மேலே உள்ள ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் 15 GB வரை தான் கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மொபைல் டேட்டா யூசேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கப் அண்ட் ஃபோட்டோ ஓவர் த டேட்டா அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை வச்சு உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு உங்களோட கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் உங்களோட ஃபோனில் நீங்கள் இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் ஜஸ்ட் உங்களோட மொபைல் டேட்டா யூசேஜை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் டிவைஸ் ஃபோல்டர்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸில் உள்ள எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸுமே நீங்கள் உங்களால் கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ எந்த ஃபோல்டரில் உங்களோட கூகுள் ஃபோட்டோஸு அண்ட் வீடியோஸ் கிடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரில் உள்ள எல்லாமே உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. ஸோ ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை உங்களோட நண்பர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நண்பர் அவரோட மெயில் ஐடியை உங்களோட மெயில் ஐடியோட இணைச்சிட்டாரு அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களோட நண்பர்களுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு பார்ட்னர் ஷேரிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களோட நண்பர் இல்லைனா யாரோ ஒரு ஆள் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் குரூப் சிமிலர் பேசுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனேபிள் இருந்ததுன்னா ஓகே. ஸோ உங்களோட ஃபோனில் உள்ள நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய ஃபேஸஸ் ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆளுக்குமே தனியாக ஒரு குரூப் உங்களோட கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆல்பத்தை கிளிக் பண்ணுங்கள். ஆல்பத்தை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக உள்ள எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இந்த பின் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 60 நாளுக்குள்ளே தான் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை உங்களால் திரும்ப எடுக்க முடியும். 60 நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாமே கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் டெலிட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி 2.13 MB உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 2.13 MB உங்களோட ஃபோனில் இருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரிஸ்ன்னு சொல்லி ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் உள்ள மெமரிஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக கூகுள் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல செட்டிங்ஸ் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் யூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கூகுள் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக மெர்ச் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கூகுள் மெர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வழியாக நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவின் வழியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.